நண்பர்களே வணக்கம். இன்று காற்று ராசியை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காற்று மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த காற்று இல்லைன்னா உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அந்த ஜோதிடத்துல நீர், நிலம், காற்று, அந்த காற்று அப்படின்ற அடிப்படையை தான் இப்போதைக்கு உங்ககிட்ட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராசி இவர்களுக்கு சிறப்பாக அமைந்தார். சில பேர் ஆகாய விமானத்துல பயணம் பண்ணவங்க, சில பேர் காற்றை தொழிலாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஆகையினால காற்றால் ஆதாயத்தை அனுபவிப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை கண்டிப்பா சொல்றாங்க. இந்த காற்று மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஒரு சில தீமைகள், அந்த காற்று பாவம் தீமையான நெருப்பு பாவத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னு வச்சுங்க. சிலருக்கு ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது, காற்றினால் ஏகப்பட்ட புயலால் ஏகப்பட்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறது. பயிர்கள் மூலியமா விவசாயம் செய்யறாருன்னு வச்சுங்க. அவர் வாழை பயிர் வச்சிருக்காங்க. இவருக்கு அந்த காற்று ராசி ரொம்ப கெட்ட பாவத்தோட தொடர்பு வச்சுக்கணும்னு வச்சுங்க, அல்லது விரயஸ்தானத்தோட தொடர்பு வச்சதுன்னு வச்சுங்க. அப்போ இது என்ன செய்யணும்னா, காற்றினால், புயல் காற்றால் இதுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அது ஏகப்பட்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. மாறாக நல்ல பாவத்துடன் தொடர்பு கொண்டால் அவர் அது சார்ந்த அனைத்து வியாபாரமும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.